வணக்கம் எல்எஸ்சி லேப்டாப் சர்வீஸ் தஞ்சாவூர். இன்னைக்குனா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். என்னன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து மொத்தம் நம்ம லேப்டாப்ல 3 இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒர்க் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் வந்து ஒர்க் ஆகல. இந்த லேப்டாப் இப்ப நம்ம பார்க்க போற லேப்டாப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசர்ல ஏஎம்டி வேரியன்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. இதுவும் கவர்மெண்ட்ல கொடுத்ததான். இந்த லேப்டாப் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில இருந்து ரங்கையன் அப்படின்ற சார்கிட்டே இருந்து வந்திருக்கு. இவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற சார் இவங்க. இந்த லேப்டாப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லேப்டாப் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். 4125 வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, எடுத்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லேப்டாப்பும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப்பையும் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எப்படின்னா லெஃப்ட் சைடு உள்ள போர்ட் வந்து ஒர்க் ஆகுது. நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த போர்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. கீபோர்டு நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா ஒர்க் ஆகுதா? கீபோர்டு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து இங்கே யூஎஸ்பி போர்ட் வந்து சாரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் வந்து எனக்கு இங்கே ஒர்க் ஆகலை. சரி, உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், ஏன் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுற, கீபோர்டை கனெக்ட் பண்ணி காமிச்சிரு அப்படின்னு. இதில் வந்து கீபோர்டும் கனெக்ட் பண்ணி காமிச்சிட்டேன். கீபோர்ட்லேயும் நமக்கு வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ ஓகே, இந்த ப்ராப்ளமா அதே மாதிரி இதை ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த ஏசர் கேட்வே ஏசர் வேரியன்ட்ல, அதாவது இந்த ஏசர் கேட்வேவா இருக்கட்டும், எனி RS1 RS AMD இந்த மாதிரி வேரியன்ட்ல உள்ளது. அதாவது நான் சொல்றது கேட்வே, ஏசர் கேட்வே. இந்த லேப்டாப்ல உள்ள கீபோர்டு இங்க வாங்க. இந்த லேப்டாப்ல உள்ள கீபோர்ட்ஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த கீபோர்டு வந்து மேக்சிமம் ப்ராப்ளம் ஆனால் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்க எக்ஸ்டர்னல்ல ஒன்று வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றது. என்னன்னா நீங்க வந்து புதுசே ஃபிக்ஸ் பண்ணாலும் திரும்பி வந்து அதில் கம்ப்ளைண்ட் ஆகும். கீபோர்டு வந்து அகைன் கம்ப்ளைண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜிப்ரானிக்லேயோ இல்லை ஒரு ஹமோக்கு வெறும் 250 ரூபா 200 ரூபா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கீபோர்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்கும், லைஃப் ஃபுல்லாக கிடக்கும். நீங்கள் அதில் உள்ள கீபோர்டு வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அகைன் கம்ப்ளைண்ட் வரும், உங்களுக்கு பைசா வேஸ்ட் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதுவுமே பார்த்தீங்கன்னா புதுசு தான் சார் மாற்றி ரொம்ப நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த கீபோர்டை வந்து கட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்டு சார் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அதனால நீங்கள் அதில் யூஸ் பண்ணீங்க சார், இந்த கீபோர்டை மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக சார் மாற்ற தான் சொன்னாங்க, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது காசை பிடிச்ச கேடு. ஓகே, நான் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம ஆக்சுவலாக வந்து லேப்டாப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து AMD வேரியண்ட்ல இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு, இது வந்து 6L பேட்டரி. இந்த பேட்டரிக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் வந்து நம்ம அந்த பிராண்டட் லேப்டாப்புக்கெலாம் வாங்குறோம்ல, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் செல் இருக்கும். சரி, ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த 2 போர்ட்டு தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. அதனால் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது உள்ள ஹார்ட் டிஸ்கையும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்குவோம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் DVD ரைட்டர், இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்குவோம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதில் உள்ள கேபிள்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போர்டில் இருக்கிற 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து நமக்கு மவுஸுக்கு போடுற ஸ்டிப்பு. இந்த ஸ்டிப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுக்கணும். அது கொஞ்சம் கோளாறான இடத்துல கொடுத்துருப்பானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பொறுமையாக பார்த்து எடுத்து. ஓகே, ரைட். என்னன்னா நமக்கு வந்து இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் வாங்க, சொன்னால் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், புரியும். ஏன்னா ஆக்சுவலாக சார் வந்து கீபோர்டோ ஏதோ ஒரு சம்திங் சர்வீஸ்க்காக கொடுத்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த டைமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டிப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வர ஸ்டிப்பை வந்து தலைகீழ பிரட்டி மாட்டிட்டாங்க. இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த ஸ்டிப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ஸ்டிப்பு எப்படி இருந்துச்சு எப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தலைகீழ வச்சுட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு லேப்பை ஓப்பன் பண்ணோன்னே எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, இதே டைப்பில் இங்கே வந்து இந்த டைப்பில் வச்சுட்டாங்க. போர்டில் வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி பிரட்டி வச்சுட்டாங்க. அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இங்கே வந்து சப்ளை வராது. அதனால் என்னென்னா நிறைய பேர் வந்து இப்படி ஃபிட் பண்ணிடுவாங்க. இது வந்து எப்படின்னா இந்த கனெக்டரை பொறுத்தளவு டிஃப்ரெண்ட் ஆகும், நிறையா மாறும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும்.
அதனால என்னன்னா இந்த லேப்புன்ற வாசி ஓரளவு உங்களுக்கு சப்ளை எடுத்துக்காமல் விட்டுருச்சு. ஒரு சில லேப்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைகீழ போடுறப்ப ஷார்ட் ஆகிடும், போர்டு வந்து ஷார்ட் ஆகிடும், நெருப்பெல்லாம் வரும். E4125 பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபிட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நெருப்பெல்லாம் வரும். அதனால் வந்து ஃபிட் பண்ணுறது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஃபிட் பண்ணுறதுல அதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் தான் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 போர்ட்டும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து நம்பர் லாக்கும் ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எந்த போர்ட்டில் போட்டாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த 2 போர்ட்டுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகுதா? ஓகே. இதை வந்து நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு இதில் வந்து பென்ட்ரைவும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். இந்த லேப்டாப்பை பொறுத்த அளவு ப்ராப்ளம் வந்து மேஜர் இஷ்யூ கிடையாது. இது மாதிரி வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டு வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து ஒரு சில கேஸ்லாம் வந்து ரெடி ஆகாது. என்னென்னா உங்களுக்கு வந்து இதோட கனெக்ஷன் வந்து பிசிஹெச்சோட கொடுத்துருப்பானுங்க. பிசிஹெச்சுக்கும் இதுக்கும் வந்து சிக்னல் லைன் போகும். சிக்னல் லைன் போகிறப்போ வந்து அது வந்து பெரிய கேஸு, நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேஸ் அது. அந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு சில இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட்டுக்கு வந்து 5 வோல்ட் சப்ளை வரும். இப்போ 5 வோல்ட் உங்களுக்கு சப்ளை வந்துச்சு வரல அப்படின்னா கூட நம்ம அந்த கேஸை கூட நம்ம அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி 5 வோல்ட் வருதுன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே வாங்க. இப்போ யூஎஸ்பி போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 5 வோல்ட் வரும். அந்த 5 வோல்ட் எப்படி வருதுன்றதை காமிக்கிறேன். சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ இது வந்து யூஎஸ்பி போர்ட் இருக்கா, உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்துங்க. யூஎஸ்பி போர்ட்டுக்கு சப்ளை எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எவ்வளோ வருது? 5 வோல்ட் வருதா? ஓகே. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதில் 5 வோல்ட் வரும் யூஎஸ்பி போர்ட்டை பொறுத்தவரை. சப்போஸ் இந்த 5 வோல்ட் வரலனாலும் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து ஒர்க் ஆகாது. அதாவது கம்ப்ளீட்டாக செக் பண்ணால் தான் நமக்கு என்னன்னு தெரியும். இந்த கேஸை பொறுத்தளவு கேபிள் வந்து பெரட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 2 சைடுமே. அதனால வந்து இதில் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு யூஎஸ்பி போர்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ண பிறகு இதில் பென்ட்ரைவும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிப்போம். செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இங்கே பென்ட்ரைவ் வந்து ஒர்க் ஆகுது. நான் வந்து இன்னொரு போர்ட்லையும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன கம்ப்ளைண்ட் தான். யூஎஸ்பி போர்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து வோல்டேஜ் எவ்வளோனாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேபிள் வந்து பிரட்டி போட்டிருப்பாங்க. அதாவது நான் ஒரு சர்வீஸ் கொடுத்த பிறகு எனக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு சில கேசஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒன்று கேபிள் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க மறந்துட்டு, இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த கேபிள் வந்து பிரட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தெரியாது அவங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் வரும் அந்த கனெக்டர். ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அது மாதிரி இன்னொன்று நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். என்னென்னா நான் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சொல்ல வரேன். இந்த ஏசர் கேட்வே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா உங்களுக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணுறப்ப சார்ஜிங் கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ணுறப்ப நல்லா ஒர்க் ஆகும் டிஸ்பிளே. சார்ஜரிங்க வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண வேகத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். திரும்பி நீங்கள் சார்ஜை கனெக்ட் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு வரும். ஸோ இந்த இஷ்யூ வந்து இதில் இருந்துச்சு. இது எதனால் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிரைவர்ஸ் வந்து இதில் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை. அதாவது நான் சொல்கிறது என்ன டிரைவர்ஸ்னால் விஜிஏ டிரைவர்ஸ் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜிஏ டிரைவர்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை பொறுத்தளவு 10 பொறுத்தளவு என்னென்னா நீங்கள் நெட்டை கனெக்ட் பண்ணி வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ராப்பராக அதோட டிரைவர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் பண்ணி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. நான் சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணாமல் தான் இருக்குது. ஓகே. இந்த வந்துச்சு ஒரு கேஸு. சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. லேப்டாப் சம்மந்தமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் எல்எஸ்சி லேப்டாப் சர்வீஸ் தஞ்சாவூர். ஆக்சுவலி என்னோட லைஃப்ல ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, சுத்தி நிறைய பேர் இருக்கிறத விட ஒரு நம்பிக்கையான ஆள் இருந்தா கூட போதும்.